அதாவது எப்படி அரசியலும் அறியாமையும் ஒத்துப்போகாதோ, எப்படி சர்வாதிகாரமும் அன்பும் ஒத்துப்போகாதோ, எப்படி கோமாளித்தனமும் தத்துவமும் ஒத்துப்போகாதோ, எப்படி கிறிஸ்தவமும் ஜோசியமும் ஒத்துப்போகாதோ, அப்படி ஒத்துப்போகாத முரண்பாடுகளான கான்ட்ரடிக்டரியான விஷயங்களை பேசிக்கொண்டு அலைகிற மனிதர்கள் சீமானும் ஒருவருங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். அப்போ ரீசெண்டாக அவர் பண்ண ஹிட்லரின் ஆட்டிடியூட் என்ன, ஹிட்லரின் சுரப்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளண்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி மேடை பேச்சில் பேசும்போது, அதாவது விமர்சனம் பண்ணுறங்கிற பேரில் அவர் சொல்கிற ஒரு விஷயம் எவ்வளவு அபத்தமானது, முரண்பாடுன்னு பாருங்களேன். அதாவது கவர்ச்சியான விஷயங்களை பார்த்து ஏமாறுகிற கூட்டத்தை விட கருத்தியல் ரீதியான கூட்டத்தை பார்த்து கருத்தியல் ரீதியான முன்னெடுப்பு தான் நல்ல அரசியல்னு சொன்னது ஹிட்லருன்னு சொல்கிறார். அப்போ ஹிட்லர் வந்து கருத்தியல் ரீதியான அரசியலே பண்ணல. 6 மில்லியன் யூதர்களை கொன்று குவித்து அது கணக்கில் வராது, இன்னும் அதிகம். அப்போது அத்தனை பேரை கொன்று குவித்த ஒரு கொடுங்கோன்மையான ஆள், ஈவில் மேனை வந்து ரோல் மாடலாக வைத்திருக்கக்கூடிய சீமான் வந்து எவ்வளோ சுரப்ப போகிறான்னு பாருங்கள். அரசியல் வந்ததுக்கப்புறம் அது எவ்வளோ ஆபத்தாக இருக்கும் அப்படின்னா, மக்கள் இதெல்லாம் விழிப்புணர்வோடு பார்த்து இதெல்லாம் தடுக்கணும். இந்த மாதிரி மனிதர்களை வந்து அரசியல்வாதிகளாக ஏற்றுக்கொள்ளவோ அரசியல் தலைவர்களாக வரவோ விடக்கூடாது. ஏன் அப்படின்னா, யூதர்களையோ கிறிஸ்தவர்களையோ பகைத்து கொண்ட மனிதர்கள் வரலாற்றில் ஜெயித்ததா சரித்திரமே இல்லை. இது வந்து புரிஞ்சுக்கணும். வரலாறு மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க இது புரிஞ்சிருப்பார்கள். வாசிக்கிறவங்க, சரியான புத்தகங்களை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும் இந்த வரலாறு. அப்போது ஹிட்லர் வந்து எப்படி யூதர்களுடைய வரலாறை வந்து சரியாக படிக்காமல் தவறான மனிதர்களுடைய புத்தகங்களை படித்து தவறான ரோல் மாடலை ஹிட்லர் ஃபாலோ பண்ணாரோ, நீட்சே போன்ற ஆளுகளை நாத்திகர்களை ஃபாலோ பண்ணி அதை வந்து அவருக்கு செலவச்சு நீட்சேக்கு அந்த மாதிரி புத்தகங்களை படித்து ஏமாந்தாரோ, அதே மாதிரி சீமானும் ஏமாந்துட்டு இருக்காருங்கிறது தெரியுது. அதில் பார்த்து அந்த கூட்டத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறோம். என்னென்னா, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்டாரியன் ரிச்சர்ட் வைகாட் எழுதுனா ஹிட்லர்ஸ் ரிலிஜன், ஹிட்லருடைய மதம் அப்படிங்கிற புத்தகத்தை படித்தாரா? ஹிட்லர் சீமானுக்கு அந்த புத்தகம் இருக்கிறது கூட தெரியுமான்னு தெரியல. இதெல்லாம் படித்தா தெரியும் ஹிட்லர் எவ்வளோ மோசமான ஆள், எவ்வளோ மோசமான தத்துவத்தை ஃபாலோ பண்ணார், அந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணால் எவ்வளோ சுரப்பல் நடக்கும் அப்படிங்கிறது சீமானுக்கு இன்னும் தெரியல. அப்போது என்ன நேச்சுரலிஸ்டிக் பேந்தியிஸ்டாக இருக்கும் பொழுது, ஏற்கனவே ஹிட்லரை பற்றியான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் யூடியூப்பில், பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தில், மோசமான தத்துவத்தில் இருக்கிறவரை போய் கருத்தியல் ரீதியான அரசியல் செய்தார் அப்படின்னா எவ்வளோ தவறான வாசிப்பு பாருங்கள். அவருடைய வாசிப்பு, புத்தக வாசிப்பு எவ்வளோ தவறாக இருக்குது பாருங்கள். தவறான புத்தகம் எப்படி வாசிக்கிறார் பாருங்கள் சீமான். அப்போது என்ன நேச்சுரலிஸ்டிக் பேந்தியிஸ்டாக அவர் இருக்கக்கூடிய விஷயங்களை சோஷியல் டாமினிசம் முன்னெடுத்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், வலுத்தவன் வாழணும், அதாவது வீக்கான வந்து வாழக்கூடாது அப்படிங்கிற முன்னெடுப்பு தான் சோஷியல் டாமினிசமும் அதுதான், சோஷியல் டாமினிசமும் அதுதான். அப்போது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை வந்து பின்பற்றினா எவ்வளோ மோசமாக போகுங்கிறத வரலாறுகள் வந்து அநேகம் உண்டு. பேரழிவை சந்தித்த வரலாறுகள் அதுதான். அதெல்லாம் ஹிட்லரோடது, மாசேதோனோடது, முசோலினியோடது, ஸ்டாலினோடது, ரஷ்யன் ஸ்டாலினோடது, பால்பாட்டோடது, உகாண்டா அதிபர் வந்து யார், இடியமீனோடது, இதெல்லாம் சோஷியல் டாமினிசம் ஃபாலோ பண்ணி ஏமாந்தவங்க தான் அவங்க எல்லாமே. மக்களை கொன்று குவித்தவர்கள் 100 மில்லியனுக்கு மேலே கொன்று குவிச்சிட்டாங்க. குலாக், ஆக்கிபிலாகோ இதெல்லாம் படித்தவங்களுக்கு தெரியும். அலெக்சாண்டர் சோல்ஜனிட்சன் எப்படி வந்து அதெல்லாம் சொன்னார், குருட்சேவ் எப்படி வெளிவந்து சொன்னார் ஸ்டாலினை பற்றி, இதெல்லாம் வரலாறு வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். அதாவது ஹிட்லருடைய ஆட்டிடியூட் வந்து எப்படி சீமான் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஃப்ளெக்ஸ் வச்சு அதை விமர்சனம் வந்து எடுத்துட்டார் அவர் மீட்டிங்லேருந்து. அதே மாதிரி ஹிட்லர் அடிக்கடி பேசி ரோல் மாடலாம் வைத்து பேசுகிறார், வாழ்கிறார் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான தத்துவத்தில் சீமான் மாட்டிக்கொண்டு இருக்காருங்கிறது பாருங்கள். இப்போ சீமான் விமர்சனம் பார்த்துட்டு அடுத்தது நம்ம அறிஞர் அண்ணாதுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் முடிவு எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். அதாவது சீமான் வந்து அவருடைய விமர்சனங்கள் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே வரோம் அவரை. ஏன்னா நல்ல கருத்தியல் நினச்சிக்கிட்டு மோசமான கருத்தியல் அவர் இருக்கார். நிறைய பேர் சின்சியராக இருப்பாங்க, ஜெனுவினாக இருப்பாங்க, ஆனால் மோசமான சைடில், ராங் சைடில் போய் ஜெனுவினாக இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஜெனுவினாக இருக்கிறதே வந்து ராங் சைடுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்போது அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து நம்ம அவர்களுக்கும் சேர்த்து தான் பேசுகிறோம், அவர்களுக்கும் சேர்த்து தான் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு என்ன அழகு, நீங்கள் ஓட்டு எனக்கு, அதாவது எங்களுக்கு ஓட்டு போட்டாலும் போடாட்டியும் நான் அவங்களுக்காக உழைப்பேன், போராடுவேன், பேசுவேன் அப்படிங்கிறது தானே. அதை சீமான் எப்படி சொல்கிறார் முந்தானது இந்த மேடை பேச்சில், இனிமேல் வந்து போராட்டம்னு எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் எப்படி பார்ப்பேன், எப்படி சொல்லுவேன்னு தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாரு. அப்போ மக்களை வந்து ஓட்டு போடாட்டி மக்கள் மேலே அன்பு கிடையாதுங்கிற ஒரு முடிவு எடுக்கும் போது அது அவருடைய ஆட்டிடியூட, ராங் ஆட்டிடியூடை காட்டுது. ஓட்டுக்காக தான் மக்களா, ஓட்டுக்காக தான் பேசணுமா, ஓட்டுக்காக தான் போராடணுமா? அப்படி கிடையாது. மனித அதாவது உன்னை போல பிரணய நேசின் பைபிள் தத்துவம் சொல்லுது அப்படின்னா அது நீ உனக்கு அது பயனளித்தாலும் பயனளிக்காவிட்டாலும் அதை பேசணும், போராடணும், நல்ல கருத்துக்களே சொல்லணும். அதுதானே உண்மையான அரசியலுக்கு அழகு இல்லையா? அப்படிப்பட்ட அரசியல்வாதியாக சீமான் தெரியலை. ஏன்னா அப்படி அவர் காட்டிக்கல, அப்படி அவர் இல்லை. அவருடைய வார்த்தைகள்லேருந்தே தெரியுது. வார்த்தைகளை பார்த்தாலே அவருக்கு இருக்கிற உலகம் தெரிஞ்சிடும். அதுலேயே மேக்ஸிமம் ஜட்ஜ் பண்ண முடியும். அதனால் இப்போ அடுத்தது அறிஞர் அண்ணாதுரைக்கு வருவோம். என்ன அப்படின்னா,
ஃபாதர் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு அவர் பேர் வந்து ஹைசன்பர்க், வேர்னர் ஹைசன்பர்க். வேர்னர் ஹைசன்பர்க் வந்து ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட். அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர். அவர் என்ன சொன்னார், ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை எடுத்துட்டு அது மேல் பகுதி மாத்திரம் குடிக்கும் போது நேச்சுரல் சயின்சஸ் எப்படி இருக்குன்னா அது நாத்திகம் பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் பாட்டம் ஆஃப் த கிளாஸில் எப்படி இருக்குன்னா கடவுள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னாரு. காட் வில் பி வெயிட்டிங் அட் த பாட்டம் ஆஃப் த கிளாஸ் இல்லையா? அப்போது அந்த பாட்டம் ஆஃப் த கிளாஸ் வந்து காட் வில் பி வெயிட்டிங்னா டீப்பர் சயின்ஸ், நேச்சுரல் சயின்ஸ்லேயே டீப்பர் சயின்சஸ் தெரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நேச்சுரல் சயின்சஸ் வந்து எப்படி சொல்லணும்னா கடவுள் தான் இதெல்லாம் பண்ணுகிறார் செய்தார் அப்படின்னு. குவாண்டம் ஃபிசிக்ஸோட ஃபாதர்னு சொல்லக்கூடிய ஃபிசிசிஸ்ட், ஜெர்மன் தியரிட்டிக்கல் ஃபிசிசிஸ்ட், அவர் சொன்ன விஷயம். அவர் கிறிஸ்தவர். அவர் அப்போது அறிஞர் அண்ணா வந்து எப்படி தான் நிறைய பேர் நாத்திகர்கள் மாறினவர்களுடைய வரலாறு எப்படி இருக்குன்னா, மேலோட்டமாக டாப் கிளாஸில் குடித்தவங்க, அது மாத்திரம் மேலோட்டமாக அறிவியல் தெரிந்தவங்கள் நாத்திகர்களாக போனவங்க உண்டு. ஆனால் ஆழமான அறிவியல் தெரிந்தவர்கள் கடவுள் நம்பிக்கையுள்ளவர்களாக மாறிட்டாங்க. அப்படி தான் அறிஞர் அண்ணாவும் மாறினார். அவர் கடைசியாக படித்த புத்தகம் மேரி காரலி எழுதின மாஸ்டர் கிரைஸ்டியன் இல்லையா? மாஸ்டர் கிரைஸ்டியன் அப்படிங்கிற புத்தகம் வந்து அவர் படித்தார். அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத அளவுக்கு இருந்த அறிஞர் அண்ணாதுரை கடைசியில் எப்படி மாறினார் அப்படின்னா, ஒன்றே குலம் ஒருவரே தேவன், ஒருவரே தெய்வம் அப்படின்னு மாறினார். அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அப்படி இருந்துச்சு. அவருடைய புரிதல் வந்து அதிகமாச்சு. அதனால தான் வந்து அவர் அறிஞர் அண்ணான்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா வகுத்தறிவு வந்து அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார். பெரியார் போலவோ இல்லை வந்து மித்த நாத்தியர்கள் போலவோ அவர் வந்து அடம்பிடிக்கல. உண்மையாக எவிடன்ஸ் எங்கே லீட் பண்ணதோ அதை ஏற்றுக்கணும், ஃபேக்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ வேர்னர் ஹைசன்பர்கே வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நிறைய நான் சொல்லிட்டேன், ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டே வரும். கிறிஸ்தவ சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் எப்படி மாடர்ன் சயின்ஸில் உருவாச்சு, கிறிஸ்தவர்கள் அதுக்கு ஃபவுண்டேஷன், இதெல்லாம் சொல்லிகிட்டே வரும். ஜுடோயோ கிரைஸ்டியன் வேர்ல்ட் வியூ இல்லையா, யூத கிறிஸ்தவ வேர்ல்ட் வியூ தான் எப்படி உலகத்தை ஷேப் பண்ணிச்சு. இதெல்லாம் நம்ம ரைட் சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, பென் ஷப்பீரோட புத்தகம் இதெல்லாம் சொல்லிகிட்டே வரும். அப்போது அறிஞர் அண்ணா வந்து கடைசியாக அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னா, ஒன்றே குலம் அப்படின்னு ஒரு மனித குலம் அப்படின்னு, ஒன்றே குலம் ஒருவரே தேவன், ஒரே கடவுள் தான், நிறைய கடவுள் கிடையாது அப்படின்னு அவர் மாறினதுக்கான காரணம் அந்த அறிவு அவருக்கு ஏற்பட்டது. கிறிஸ்தவ புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் உள்ளவராக இருந்தார். கிறிஸ்தவ புத்தகத்தையும் படித்தார். கடைசியாக அவர் படித்த புத்தகம் மேரி காரலியோடைய மாஸ்டர் கிரைஸ்டியன். அப்போது கிரைஸ்டியன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது யார்? கிறிஸ்து தான். அப்போ அந்த புத்தகத்தில் அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு கிறிஸ்தவம் இருக்குது, ட்ரெடிஷ்னலிசம்ங்கிற பேரில் கிறிஸ்தவத்தை அதாவது பொய்யா காட்டினவங்க இருக்கிறாங்க, உண்மையாக காட்டினவங்க இருக்கிறாங்க. எல்லா குரூப்லேயும் அப்படி இருக்கும் அப்படின்னு இருந்தாலும் மெய்யான கிறிஸ்தவம் அப்படிங்கிறது மெய்யான செய்தியை சொல்லும், மெய்யான விஷயங்களே எடுத்து காட்டும், மெய்யான அறிவியல், மெய்யான தத்துவம், மெய்யான வரலாறு, மெய்யான கலை, இது எல்லாத்தையும் வந்து மெய்யான அறிவியல் இதெல்லாம் காட்டுங்கிறது புரிந்து கொண்டவர்கள் தான் நாத்திகத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு வந்தாங்க. அப்போ உண்மையான தத்துவத்தை கிறிஸ்தவம் தான் சொல்லுதுன்னு அவர் புரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற அவர் வந்து அண்ணாதுரைக்கு புரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஒன்றே குலம் ஒருவரே தெய்வம், கிறிஸ்தவம் அதான சொல்லுது, ஒரே தெய்வம் தான் அப்படின்னு சொல்லுது இல்லையா? அப்போது அந்த அளவுக்கு மேரி காரலியோட புத்தகம் கடைசியாக அவர் படித்து கொண்டு இருந்தார். அவரோட என்டையர் புக் லிஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் மிக்ஸ்டாக இருக்கும். அதாவது காம்ப்ரிஹென்சிவான ரீடிங் இருக்கக்கூடிய ஒரு ரீடராகவும் இருந்தார் அவர். அப்போ அந்த மாதிரி மனிதர்கள் ரொம்ப சிலர் தான். சிஎஸ் லூயிஸ் எப்படி ஏத்திஸ்டாக இருந்து கிரைஸ்டினாக மாறினார் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் ரீடிங் அவருக்கு இருந்துச்சு. ஒரு சார்பாக படிக்காமல் பல சார்புகள் உள்ள புத்தகங்களை எடுத்து படித்து அதில் எது நடுநிலையாக இருக்குது, மெயின் ஸ்ட்ரீமாக இருக்குது, எது வந்து சரியான வரலாறை சொல்லுகிறது அப்படின்னு தெரிந்தவர்கள் தான் நாத்திகர்லேருந்து கிறிஸ்தவத்துக்கு மாற முடியும். அதுக்கு உண்மையான ரைட் சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரி படிக்கணும். அப்படி தான் வந்து வேர்னர் ஹைசன்பர்க் சொன்னதும் அதுதான். மேலோட்டமாக அறிவியலை பார்த்தாலும் மேலோட்டமான தத்துவங்களை பார்த்தாலும் புரியாது மனிதர்களுக்கு. ஆழமான தத்துவத்தை பார்த்தால் கடவுள் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பார். காட் வில் பி வெயிட்டிங் அட் த பாட்டம் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு சொன்னார் வேர்னர் ஹைசன்பர்க். அப்போ கிறிஸ்தவ அறிவியலாளர்கள், அறிஞர்கள் அநேகரை நான் சொல்லிக்கிட்டே வரேன், கோட் பண்ணிகிட்டே வரேன். அப்போ ஹைசன்பர்க்கும் ஒருவர். அப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸை வந்து சரியாக புரிந்து கொண்டவர்கள் வந்து என்ன நினைப்பாங்க, கடவுள் இருக்காருங்கிற அந்த புரிதல் தான் வரும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த விஸ்டம் ஆஃப் காடுக்கு தான் வர முடியும். குவாண்டம் ஃபிசிக்ஸ் மாத்திரம் இல்லை, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் அடிப்படையான ஃபவுண்டர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் இருந்தாங்க. கிறிஸ்தவ அறிஞர்கள், கிறிஸ்தவ அறிவியலாளர்கள் தான் இருந்தாங்க. இதை ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிகிட்டே வரும். அப்போது எது சரியான தத்துவங்கிற புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு, புரிதலை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு பக்குவத்தை ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். க்ளோஸ் மைண்டடாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, அது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாது. சீமான் மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா க்ளோஸ் மைண்டடாக இருக்கார், ஓப்பன் மைண்டடாக இல்லை.
அப்போ இன்னும் அவர் நல்ல புத்தகங்களை மைண்டை ஓப்பன் பண்ணணும், இன்னும் நல்ல புத்தகங்கள் சரியான எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய விழிப்புணர்வு செய்தி. மக்களும் இதை தொடர்ந்து புரிந்து கொள்ளணும், தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும், தொடர்ந்து நல்ல அறிவை எடுத்துக்கொள்ள வேணும். குட் ஃபிலாசபிங்கிறது இருக்குது. சிஎஸ் லூயிஸ் சொல்லுவார், குட் ஃபிலாசபி மஸ்ட் எக்ஸிஸ்ட் டு ஆன்சர் பேட் ஃபிலாசபி அப்படிம்பார். அப்போது நல்ல ஃபிலாசபி இருந்தால் தான் கெட்ட ஃபிலாசபியை அதை திருத்த முடியும். அதை நல்ல ஃபிலாசபி என்னங்கிறது சொல்லி அதை புரிதலை ஏற்படுத்த முடியும். வரலாற்றில் நல்ல மனிதர்களை உருவாக்க முடியும், நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு நல்ல தத்துவம் வேணும். அதை தான் நம்ம சொல்கிறோம்.